சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல 9-14 அப்படிங்கிற தலைப்புல 9ஆம் திருமுறையில வர 14 சாத்திர நூல்களுடைய சார்பும் அதனுடைய தாக்கமும் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பதிகமாக நாம சிந்தித்து வருகின்றோம். அந்த அமைப்புல இன்று தஞ்சை ராஜராஜேச்சரம், அதாவது தமிழர்கள் எல்லாருமே பெருமை கொள்ள வேண்டிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னா கட்டட கலைக்கும் சரி, அல்லது அதுல உள்ள நீங்க என்ன வேணாலும் இன்னைக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல எந்த துறையை வேணாலும் எடுத்து பாருங்க, தஞ்சை ராஜராஜேச்சரத்துல ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயத்திற்கான திருப்பதிகத்தில் இருந்து வருகின்ற சித்தாந்த கருத்துக்கள் என்ன என்பதை நமக்கு சொல்லுவதற்காக கடலூரில் இருந்து சிவசா சுப்பராயன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் நிறைய பொழிவுகள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஒவ்வொரு பொழிவும் எத்தனை அழகாக, அதாவது முத்து முத்தா நமக்கு இருக்கு. இந்த முத்தெல்லாம் சேர்த்து நாம ஒரு மாலையா கோத்தோம் அப்படின்னா சித்தாந்தம்னா என்னங்கிறது எளிமையா எல்லாருக்குமே, ஏன்னா முத்து மாலை எவ்வளவு சுலபமா கழுத்துல போட்டுக்க முடியும், அந்த மாதிரி சித்தாந்தம் இவ்வளவுதானாங்க, சித்தாந்தம் நினைச்ச உடனே எங்களுக்கு பயம் வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த ஒவ்வொரு முத்தாக உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் ஐயா அவர்கள். அதனாலதானோ என்னமோ தெரியல, ஐயா அவர்களுக்கு சித்தாந்த நன்மணி என்ற பட்டமும் கொடுத்திருக்கின்றார்கள். நல்ல மணி முத்தாக நமக்கு அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் தான் இன்று நம்மோடு தஞ்சை ராஜராஜேச்சரம் பதிகத்தை பத்தி, அதுல வர சித்தாந்த கருத்துக்களை பத்தி சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேலே ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாயிடம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்ற தரிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் திருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் எல்லாம் உள்ள முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவுருளாலும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவருளாலும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு ஞான வேள்வியில் இன்று 9-14 பாகம் 17 சிந்திக்க இருக்கின்றோம். இது 9-14 என்பது நமக்கு 9ஆம் திருமுறையில் ஆங்காங்கு உள்ளே அடங்கியுள்ள சைவ சித்தாந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு பதிகமாக நாம் இதுகாரும் 15 திருப்பதிகங்களை சிந்தித்திருக்கிறோம் பெருமானுடைய பெரும் கருணையால். இந்த தொடர் ஞான வேள்வியை சிறப்பாக நடாத்தி கொண்டு வரும் சிங்கப்பூரை சார்ந்த நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றத்தின் சிவ திரு லாவண்யா அம்மையார் அவர்களையும், இந்த எழில் ஞான பூசையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் இணையம் வாயிலாக இணைந்து இந்த 9ஆம் திருமுறையை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்று 9ஆம் திருமுறையில் 16வது திருப்பதிகமாக விளங்கக்கூடிய தஞ்சை ராசராசேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை நமக்கு
அருளி செய்தவர் கருவூர் தேவர் பெருமான். இந்த திருப்பதிகம் பஞ்சம பண்ணிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தஞ்சை பெரிய கோயில் என்று சொன்னாலே நமக்கு எல்லாம் உலகம் முழுவதும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு திருக்கோயில். அது சுற்றுலா தலமாக வெளிநாட்டவர்களால் பார்க்கப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த தமிழனுடைய பெரிய ஆளுமைக்கு, ஒரு பெருமைக்கு, ஒரு சிறப்புக்கு ஒரு நல் உதாரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய தஞ்சை பெரிய கோயில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்து இன்றும் அதனுடைய மதில்களை பற்றி எல்லாம் சிறப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த பதிகங்களிலே கூட அந்த மதில் என்பதை ஒவ்வொரு பாடலிலுமே கருவூர் தேவர் அருளி செய்வார். அதாவது இந்த 1000 வருடங்களில் எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் நடந்தன. அந்த இயற்கை பேரிடர்களை எல்லாம் கடந்து இன்றும் நின்று கொண்டிருக்கிறது நம்முடைய அந்த திருக்கோயில் என்று சொன்னால் அந்த தமிழனுடைய பெருமையை நமக்கு பறைசாற்றுகிறது. இந்த திருக்கோயிலை கட்டியவர் தஞ்சை ராசராசேஸ்வரன். நமக்கு தெரியும், ராஜராஜ சோழன் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு செய்திதான். இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் என்பது தமிழிலே சொல்லப்படுவது. அது வடமொழியில சொல்லும் போது பிரகதீஸ்வரர் ஆலயம் என்பது நம்ம சொல்லுவோம். அல்ல, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றதை நம்ம எல்லாம் அழைக்கிறோம். இந்த திருக்கோயிலிலே அந்த ராஜராஜ சோழன் 50 ஓதுவார்களையும் 400 நடன பெண்களையும் பணிக்கு அமைத்து அந்த கோயிலிலே சிறப்பு செய்திருக்கிறான். அது இறைவனுக்கு தொண்டு புரிவதற்காகவே 50 ஓதுவார்கள், 400 நடன பெண்களை எல்லாம் அரசன் அமைத்திருக்கிறான். இதெல்லாம் அந்த காலத்திலே எவ்வளவு சைவம் தழைத்து ஓங்கி இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த வரலாற்று செய்தியாக அமைந்திருக்கிறது. அந்த நிலை இன்றும் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இது பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பமாக வைப்போம். இந்த திருக்கோயில் இந்த திருப்பதிகத்தை அருளி செய்த கருவூர் தேவரனுடைய அறிவுரையாலே கட்டப்பட்டது என்பது கல்வெட்டு செய்தியாக சொல்லப்படுகிறது. அது தஞ்சாவூர் என்பதுதான் தஞ்சை என்று மருவி இருக்கிறது. அது தஞ்சை அப்படின்னு, தஞ்சம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், அந்த புகலிடம். இந்த ஆன்மாக்கள் தஞ்சம் புகுவதற்குரிய இடம் தஞ்சாவூர். அதுதான் அந்த ஊருக்குரிய பெயர் காரணமே அதுதான். ஆன்மாக்கள் புகலிடமாக இருப்பதற்கான இடமே தஞ்சை, அது தஞ்சாவூர் என்பதுதான் அந்த ஊருக்கான பெயர் காரணமாக சொல்லப்பட்டு வருகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு, இந்த தொடர் எழில்ஞான பூசை கிட்டத்தட்ட டபுள் செஞ்சுரி அடிச்சு 203வது நாளிலே இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது பெருமானுடைய பெரும் கருணை தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏன்னா 200 நாட்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஒளிபரப்பு வருகிறது என்று சொன்னால் இது இறைவனுடைய கருணைக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை. இறைவனுடைய கருணையே கருணை என்றுதான் சொல்லணும். சரி, இன்று 203வது நாள். இன்று நம் 9-14 பாகம் 17 தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்ற திருப்பதிகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களில் சித்தாந்த கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இது கருவூர் தேவர் அருளி செய்தது, பஞ்சம பணியிலே அமைந்தது என்பதையெல்லாம் முன்பே நாம் சிந்தித்திருந்தோம். இது முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் தொழ வந்தெழு கதிர்பருதி 100,000 கோடி அழகெல்லாம் பொதிந்த திருவுடம்பச்சோ அங்கனே அழகிதோ அரணம் பலகோளாம் படைசை நெடுநிலை மாடம் பருவரை ஞாங்கர் வெண்திங்கள் இலைகூளாம் பதனத்திஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. திருச்சிற்றம்பலம். ஒவ்வொரு பாடலிலுமே கடைசி 2 அடிகளிலே தஞ்சாவூரினுடைய அந்த சிறப்பான ஊரினுடைய வளத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார். முதல் 2 அடியிலே இறைவனுடைய பெருமையை நமக்கு பறைசாற்றுகிறார் கருவூர் தேவர். பெரும்பாலான பாடல்களில் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. 11 திருப்பாடல்களை இந்த பதிகத்திலே அருளி செய்திருக்கிறார். இதுல முதல் பாடல் நம்ம பார்த்தோம். முதல்ல உலகெல்லாம் தொழ வந்து எழு கதிர் பருதி 100,000 கோடி அழகெல்லாம் பொதிந்த திருவுடம்பச்சோ, திருவுடம்பு அச்சோ என்று கருவூர் தேவர் அருளி செய்கிறார். அதாவது சிவபெருமானுடைய திரு உடல் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு வினாவை எழுப்பி அவரை நமக்கு விடை தருகிறார். சிவபெருமானுடைய திரு உடல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா,
அதாவது எழு கதிர் பருதி ஒரு சூரியன் இல்ல, பருதினா சூரியன் நமக்கு தெரியும், ஒரு சூரியன் இல்ல 100,000 கோடி. அப்ப 1,00,000 கோடி சூரியன் நமக்கு இன்று நமக்கெல்லாம் நமக்கு கருணை புரிவது நமக்கு ஒரு சூரியன். இது போல 1,00,000 சூரியன் சேர்ந்தால் அதான் சொல்றாங்க 1,00,000 கோடி, 1,00,000 அல்ல 1,00,000 கோடி, 1,00,000 கோடி சூரிய ஒளியினை உடைய சூரியன் உளதாயின் அதன் அளவாகிய ஒளியை உடையது சிவபெருமானுடைய திருவுடல். அவருடைய அந்த வண்ணம், இறைவனுடைய அந்த தன்மை, இறைவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 1,00,000 கோடி சூரிய ஒளியினை உடைய சூரியன் உளதாயின் அதன் அளவாகிய ஒளியை உடையது இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவுடல். தஞ்சையாய் ராஜராஜேஸ்வரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுடல் அவ்வளவாக அவ்வண்ணமாக இருக்கிறது என்று கருவூர் தேவர் எடுத்து காட்டுகிறார். இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இறைவனுடைய அந்த சூரிய ஒளி என்று சொல்லும் போதெல்லாம் நமக்கு, அதாவது இறைவனுடைய தன்மையை உதாரணமாக சித்தாந்தத்திலும் நமக்கு சொல்லும் போது சூரியனை தான் நமக்கு உதாரணமாக காட்டுவார்கள். சூரியன் எவ்வாறு இருக்கிறதோ அதுபோல இறைவனும் பாரபட்சம் என்று விளங்குகிறான் என்றெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுவார்கள். அதுல சொல்லும் போது சிவஞான போதம் 2ஆம் நூற்பாவிலே 4ஆம் அதிகரணத்திலே ஒரு வெண்பா, எங்கும் உளன் என்ற அளவை ஒன்று அன்று இரண்டெண்ணில் எங்கும் உளன் அன்று எவற்று எவனும் அங்கன் அவை அவன் அன்று இல்லை. அப்புறம் சொல்றாரு மெய்கண்டார், பொன்னொளி போல் ஈசன், பொன்னொளி போல் ஈசன். அந்த பொன்னொளி போல் ஈசன் என்பதுதான் இந்த 2 அடியில சொல்றாரு நம்முடைய கருவூர் தேவர். அவர் பொன் ஒளின்னாரு. இந்த பொன்னொளி எப்படிப்பட்ட ஒளி? சூரியனுடைய ஒளி. அது சூரியனுடைய ஒளி எப்படிப்பட்டது? ஒரு சூரிய ஒளி அல்ல, 1,00,000 கோடி சூரிய ஒளி. ஏன்னா சூரியன் சூரிய ஒளி 2 வேற வேற இல்ல, அது சிவமும் சக்தியும் போல. அந்த தன்மையும் இங்க நம்ம உள்ளே அடங்கி இருக்கிறது. சூரியன் சூரிய ஒளி இது 2ம் வேறு வேறு பொருள்கள் அல்ல. சூரியனும் சூரிய ஒளியும் எத்தன்மை உடையதோ அதுபோல சிவமும் சக்தியும் அத்தன்மை உடையது என்று நமக்கு சித்தாந்தம் எடுத்து காட்டும். அந்த பொன்னொளி போல் ஈசன் என்று சொல்றாரு இல்லையா மெய்கண்டார், அததான் இங்க இறைவனுடைய திரு உடலே அப்படிதான் இருக்கிறது. சூரிய ஒளி 1,00,000 கோடி சூரிய ஒளி போல் விளங்குகிறது என்று அங்க சிவஞான போதத்திலும் அந்த இறைவனுக்கு இந்த சூரிய ஒளியை உண்மையாக காட்டுவார்கள். அதே போல நம்முடைய சிவஞான சித்தியாரிலே 200 சிவஞான சித்தியார் சுபக்கத்துல 246வது திருவிருத்தம். அந்த திருவிருத்தத்திலே நம்முடைய அருணந்தி சிவனார் அருளியிருப்பார். என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த தன்மையை நம்ம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா. 1,00,000 கோடி சூரிய ஒளியை நம்ம எப்படி கற்பனை செய்து பார்க்க முடியும்? அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன், எத்தன்மையன் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மனம் மொழி மெய்களின் வழி செய்யப்படும் பாவனை, நம்ம பாவனை செய்கிறோம் இல்லையா இன்னைக்கு, அந்த பாவனைக்கு எட்டாதவன் அவன். அதுல என்ன புரியுது? பாச ஞானத்தால் இறைவனை அறிய முடியாது என்பதுதான் கருத்து. அந்த பாவனைக்கு எட்டாதவன் என்ற ஒரு கருத்து இங்க நமக்கு வெளிப்படுகிறது. அந்த கருத்தை நம்முடைய அருணந்தி சிவனார் அந்த சித்தியாரிலே 246வது திருவிருத்தத்திலே அருளியிருப்பார். பாவிப்பது எண்ணின் பாவம், பாவகம் கடக்கின் பாவம், பாவிக்கும் அதுதான் எண்ணின் பாவகம், பாவம் கெட்டு பாவிப்பது எண்ணின் பாவம், பாவனை இறந்து நின்று பாவிக்கப்படுவதாகும் பரம்பன் அருளினாலே. அப்ப இது எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்? மனம் மொழி மெய்களின் வழி செய்யப்படும் பாவனை, இது எல்லாமே பாச ஞானத்தாலே செய்யப்படுவது. ஏன்னா நம்முடைய தத்துவ கருவிகள்னாலதான் நாம் இது செய்கிறோம். நம்முடைய வாயால் செய்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம், உடலால் செய்கிறோம். மனம் மொழி மெய் இது 3மே நம்முடைய 36 தத்துவங்களில் அடங்கி இருக்கிறது இல்லையா. அதனால இது எல்லாமே பாச ஞானம். மாயா கருவிகளால் இருப்பதெல்லாம் பாச ஞானம். அந்த பாச ஞானத்தால் இறைவன் அறியப்படாதவன், அந்த கற்பனைக்கு எட்டாதவன் இல்லையா இறைவன், அப்படிப்பட்டவன். இப்ப 1000 கோடி சூரிய ஒளி என்பதை நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியுமானா கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்ப அவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, திருவருள் வழி நின்று அதனுடன் ஒற்றித்து காணும் பாவனை. அப்ப அதுதான் அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று நம்முடைய மணிவாசக பெருமான் அருளி செய்வது. அந்த திருவருள் வழி நின்று அதனுடன் ஒற்றித்து காணும் பாவனையே நமக்கு பயன் தரத்தக்கது. இப்ப இவ்வாறு விளங்குகிறான் என்று சொன்னால் நாம் பார்த்து விடலாம் என்பது கருத்தல்ல.
அவன் அருளால் நாம் காண்பதுதான் நமக்கு சாலச் சிறந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இதுதான் அந்த இறைவனுடைய அந்த திருவுடல் எப்படிப்பட்டது என்பதை இந்த பாடலிலே அருளி செய்கிறார். அந்த சூரிய ஒளி சூரியன் என்பதை நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லக்கூடியது. அது தாதான்மிய சம்பந்தம், அது சிவமும் சக்தியும் இருக்கக்கூடியது. சூரியன் சூரிய ஒளி, சிவம் சக்தி, இந்த அத்துவிதத்துக்கு பெயர் தாதான்மிய சம்பந்தம் என்பது நம்ம அந்த டேர்ம், அந்த சித்தாந்தத்தில் வரக்கூடிய டேர்ம் தாதான்மிய சம்பந்தம். ஆன்மாவும் சிவமும் இருக்கக்கூடிய அந்த அத்துவிதத்துக்கு அது அத்துவித சம்பந்தம். இந்த தொடர்பு அது அத்துவித சம்பந்தம், அது தாதான்மிய சம்பந்தம். இதை நம்ம தெரிந்திருக்கிறோம். இதுல கடைசி அடியில ஒவ்வொரு பாடலிலுமே இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்திவர்க்கே என்று ஒவ்வொரு பாடலிலுமே அருளி செய்வார். அதுல இஞ்சி என்பது மதிலை குறிப்பது. இது ஒவ்வொரு பாடலிலும் அருளி செய்கிறார் என்பதை நம்ம அறிமுகத்திலையும் நம்ம குறிப்பிட்டோம். இது இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவருக்கே என்று ஒவ்வொரு பாடலிலுமே அருளி இருப்பார் என்பதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்தது 2வது பாடல். நம்ம ஒவ்வொரு பாடலிலும் சித்தாந்த கருத்துக்கள் என்ன இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். ஆனா இந்த பாடலினுடைய பொருள்கள் எல்லாம் நமக்கு பல்வேறு பொழிவாளர்கள் நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். அது நம்மளுடைய இந்த ஓராண்டு ஞான வேள்வியிலே நமக்கு தொடர்ந்து இந்த நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் நடத்தும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை தொடர்ந்து நம்ம பின்பற்றி வந்தால் இந்த பாடல்களுக்கான பொருள்களும் நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சரி, அடுத்து 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். நெற்றியில் கண்ணில் நின்றகலா நெஞ்சினில் அஞ்சிலம் பழைக்கும் பொன் திருவடியின் குடிமுழுதாள புகுந்தன போந்தன வில்லை மற்றென குறவன் மறைதிரை வடவாழ்த்திரு புனல் மதகில் வாழ் முதலை எற்று நிற்கிடங்கின் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. திருச்சிற்றம்பலம். முதலிலே நெற்றியில் கண் என் கண்ணில் நின்று அகலா என்று முதலிலே அருளி செய்கிறார் கருவூர் தேவர். அது என் கண்ணில் நின்று அகலா அப்படின்னா எப்போதும் அகலாது. அது மணிவாசகர் சொல்வார் இல்லையா, நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அகலாது. நெற்றியில் கண்ணுடைய இறைவன் என் கண்ணில் நின்று அகலாது என்று முதலிலே குறிப்பிடுகிறார். இத நமக்கு சிவஞான சித்தியார்ல நமக்கு அழகா அருளி செய்வார். இந்த கண்ணில் நின்று அகலா, கண் என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில கண் என்று சொன்னால் அறிவு என்று ஒரு பொருள் இருக்கிறது. கண் என்று சொன்னால் அறிவு என்று ஒரு பொருள் இருக்குது. அப்ப கண்ணில் நின்று அகலா அப்படின்னு சொன்னா இறைவன் என்னுடைய அறிவில் இருந்து அகலாமல் இருப்பான். அப்படி இது எந்த நிலை என்று சொன்னால் இது ஜீவன் முத்தரனுடைய நிலை. அந்த ஜீவன் முத்தரனுடைய நிலையை இங்கு குறிப்பிடுகிறார். நெற்றியில் கண் என் அறிவில் நின்று அகலான். அது சித்தியார்ல முதல்ல அருளி செய்வார். அறிவினில் அருளால் மன்னி என்று பாயிர பகுதியிலே நம்முடைய அருணதி சிவனார் அருளி செய்வார். அறிவினில் அருளால் மன்னி. அந்த அருளால் என்ற ஒரு சொற்றோட அந்த சொல் ரொம்ப முக்கியம். அது அருளால் மன்னி. இது என்னால் மன்னி, என்னால் நிலைத்து இருக்கிறது என்பது பொருள் அல்ல, அருளால் மன்னி என்று அருளி செய்வார். அதுபோல என் கண்ணில் நின்று அகலான், அது அவன் அருளாலே நடைபெறுகிறது என்பது அங்கே அண்டர்ஸ்டுட். அதை முதலடி சொன்னாரு. அந்த நெற்றியில் கண் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, நமக்கு சிவஞான சித்தியார்ல பாட 72 இது நம்ம ஏற்கனவே பலமுறை சிந்தித்து இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, நாயகன் கண் நயப்பால் நாயகி புதைப்ப எங்கும் பாயிருள் ஆகி மூட பரிந்து உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே, அதான் கண் நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பின் தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் ஒரு தேசது என்னார். இந்த உலகில் உள்ள ஒளிகள் எல்லாம் இறைவனுடைய திருமேனி வழி வந்த ஒளி, அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த ஒளி. இந்த ஒளிகள் எல்லாம் இறைவனுடைய திருமேனி வழி வந்த ஒளி. அப்ப அவனுடைய அருளால் வந்த ஒளி. சூரியன் ஒளிவது இறைவனுடைய அருளால், சந்திரன் அருளால், இறைவனுடைய அருளால் தான் பிரகாசம் தருகிறது. அக்னி இறைவனுடைய அருளால் பிரகாசிக்கிறது. அப்ப சூரிய ஒளி, சந்திர ஒளி, அக்னி தரக்கூடிய ஒளி, இது எல்லாம் இறைவன் அங்கே இருந்து செலுத்துவதால் தான் அவையெல்லாம் நமக்கு ஒளி தருகின்றன என்பதையும் நாம் அதை புரிந்து கொள்ளணும். அந்த நெற்றியில் கண், அந்த நெற்றிக்கண் என்று சொன்னாலே இறைவன் இந்த ஒளிகளையெல்லாம் அவன் தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான், கருணை புரிந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு கருத்து நமக்கு வெளிப்படணும். அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளணும். அடுத்தது
நெஞ்சினில் சிலம்பு அழைக்கும். அழகிய சிலம்பு, சிலம்பு அப்படின்னா அழகிய சிலம்பு அழைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு திரு உந்தியார் திருப்பாடலிலே நமக்கு அருளி செய்வார் நம்முடைய உயவந்த தேவநாயனார். திருச்சிலம்பு ஓசை வழியே திருச்சிலம்பு ஓசை ஒளி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெற என்று அருளி செய்வார். அந்த திருச்சிலம்பு அழைக்கும் பொன் திருவடி என் குடிமுழுத ஆழ புகுந்தன என்று அருளி செய்வார். இங்க இது சொன்ன மாதிரியே அங்க, அதாவது திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார் என்பது அனுபவ நூல் என்று சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்கள் 14. இந்த மெய்கண்ட சிவத்தினுடைய காலத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய 2 நூல்கள் இந்த திருவுந்தியாரும் திருக்களிற்றுப்படியாரும். இந்த திருவுந்தியார் அருளி செய்த உய்யவந்த தேவநாயனாருடைய மாணாக்கர் தான் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். அவர் அருளி செய்த நூல் தான் திருக்களிற்றுப்படியார். இந்த திருவுந்தியாருடைய பாடல்களுக்கு தகுந்தவாறு திருக்களிற்றுப்படியாருடைய வெண்பாவாக அமைத்திருப்பார். அதுல இந்த ஒரு பாடலுக்கு ஒரு 2 பாடல்கள், ஒரு பாடலுக்கு அது ஒரு வெண்பா அப்படி அமைத்திருப்பார். திருவுந்தியாரும் திருக்களிற்றுப்படியாரும் இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த 17வது திருவுந்தியார் பாடலுக்கு திருக்களிற்றுப்படியார் பாடலும் நமக்கு அருளி செய்திருக்கிறார் நம்மளுடைய திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். அது 33வது பாடல். அதே சொல்லுவாரு, ஓசையெல்லாம் அற்றால் ஒலிக்கும் திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்று ஒத்து ஒடுங்கின் ஓசையினில் அந்த தானத்தான் அறிவையுடன் அம்பலத்தே வந்து ஒத்தான் நத்தான் மகிழ்ந்து என்பது அந்த 33வது திருக்களிற்றுப்படியார் வெண்பா. இந்த அறிவை என்றால் திருவருள் சக்தியை குறிக்கும். அந்த திருவருள் சக்தி, அந்த சக்தி தான் அங்கே குறிப்பிடுகிறார். அதுதான் அங்க சொன்னார், நெஞ்சனில் சிலம்பு அழைக்கும் பொன் திருவடி. அது சொல்லிட்டு சொன்னாரு, என் குடி முழுது ஆழ புகுந்தன. அந்த சிலம்பு அழைக்கும் சொல்லும் போது நமக்கு திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியாருடைய பாடல்கள் நம்மளுக்கு நினைவுக்கு வருகின்றன. அதே போல பொன் திருவடி என் குடி முழுது ஆழ புகுந்தனன்னு சொல்லும் போது, இதுல குடி முழுதுன்னு சொன்னா பொதுவா என்ன உரை செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த பரம்பரையில வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த ஆட்சி செய்கிறான் இறைவன் சொல்லும் போது, அது சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கிறதுன்னா, தந்தையார் ஒரு சிறந்த ஒரு குருநாதராக இருப்பார், அவருடைய மகனார் அந்த அளவுக்கு இருக்க மாட்டார். இது எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த குடி என்பது ஞானக்குடி என்று எடுத்துக்கொள்ளணும். ஞானக்குடி என்று சொன்னால், இப்ப மெய்கண்ட சிவம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய குழந்தை யார் என்று சொன்னாலும் அது அருணந்தி சிவம். இது நம்ம வயதோ இந்த உடலுக்கு ஏற்ற வயதையோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மெய்கண்டாரனுடைய குடி, அவருடைய பரம்பரையில வந்த குழந்தை மரபு எதுன்னு சொன்னா அருணந்தி சிவனார். அவருடைய குழந்தை யார் என்று சொன்னால் சீடராக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர். அவருடைய குடி சொன்னா உமாபதி சிவம், அப்புறம் அருள் நமச்சிவாயர். இப்படி போய் கொண்டே இருக்கும். இப்படிதான் அந்த குடி, அந்த குடி முழுது ஆழ புகுந்தன. ஏன்னா அந்த வழியா உபதேசம் வருகிறது இல்லையா, அந்த உபதேச பரம்பரை வருகிறது இல்லையா, இந்த பரம்பரை தான் குடி முழுது ஆழ புகுந்தன என்று நம்ம நியாயமா எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா இடங்களிலும் உலகத்துல இருக்குதா அப்படின்னு சொன்னா 100% அது இல்லை. அது இப்படி சொன்னா இது 100% எடுத்துக்கலாம். சரி, அப்புறம் என்ன சொன்னாரு, இப்படி எல்லாம் இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், மற்ற எனக்கு உறவு எண். இதுதான் அந்த ஜீவன் முக்தருடைய நிலை. மற்ற எனக்கு உறவு எண். அதை சொல்றாரு இல்லையா அப்பர் பெருமான், உற்றார் யார் உளரோ, உயிர் கொண்டு போகும்பொழுது நமக்கு குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ, அததான் கேட்கிறாரு. மற்ற எனக்கு உறவு எண் அப்படின்னு கேட்கிறார். அந்த அப்பர் பெருமானுடைய வாக்கு இங்கே வெளிப்படுகிறது. அப்ப இதுதான் உண்மை நிலை, இதுதான் உண்மை. மற்ற எனக்கு உறவு எண்ணு சொல்றாரு இல்லையா, இதுதான் உண்மை நிலை. அப்ப நமக்கு எல்லா பிறவிகளிலும் நமக்கு அம்மையாகவும் அப்பனாகவும் இருக்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருவரே. அவர் ஒருவர் தான் உறவு. அதுதான் உண்மையான உறவு. உண்மையான உறவுனா என்ன அப்படின்னா நிலைத்த உறவுன்னு பொருள். உண்மை. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்பா அம்மா எல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மை உறவு என்று சொன்னால் என்றும் நிலைத்த உறவு. என்றும் என்று சொன்னால் சென்ற பிறவி, அடுத்த பிறவி, நாம் கேவல நிலையில் இருந்த போது, நாம் நாளைக்கு சொத்து நிலை எய்தும் போதும் என்றைக்கும் உறவு யார் என்று சொன்னால் சிவபெருமான் ஒருவனே. அப்ப மற்றதெல்லாம் நிலையானது அன்று என்பதை நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று திருக்களிற்றுப்படியார் நமக்கு சொல்லும். அதனாலதான் சொன்னாரு, மற்ற எனக்கு உறவு எண் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறார். இந்த பாடல் அப்படியே அந்த ஜீவன் முத்தருடைய நிலையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு அற்புதமான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சரி, 3வது திருப்பாடல். சடைகெழு மகுடம் தன்னிலா விரிய
வெண்ணிலா விரிதரு தரள உடை நிழல் விடை மேல் கொண்டுலா போதும் குறிப்பனோ கோங்கினர் அணைய உடைகெழு நிருபர் முடியொடு முடித்தேந்துக்க செஞ்சுடற்படுகுவை ஓங்கு இடைகெழு மாடத்து இஞ்சி சுழ்தஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. திருச்சிற்றம்பலம். இதுல தன்னிலா விரிய வெண்ணிலா விரிதரு தரளம். தரளம்னா முத்து. அந்த தன்னிலா விரிய வெண்ணிலா அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி இருக்கிறார் சொல்லும் போது இறைவனுடைய கருணை, நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லும் போது இறைவனுடைய கருணை அறக்கருணை மரக்கருணை என்று இரண்டு சொல்லுவோம். இங்க சொல்லக்கூடிய அந்த தன்னிலா விரிய வெண்ணிலா என்பது இறைவனுடைய அறக்கருணையை வெளிப்படுத்துகிறது. அந்த அறக்கருணை தான் இங்க சொல்லக்கூடிய அந்த குளிர்ச்சி பொருந்திய தன்னிலா அப்படின்னு சொன்னா அந்த டன்னகரம் 3 சுழின்னு வருது பாருங்க. குளிர்ச்சி பொருந்திய அந்த நிலா விரிய, அந்த முத்துக்கள் வரும்போது இது விரிகிறது என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கிறது. அப்படி விரியக்கூடிய இறைவன் குடை நிழல் விடைமேல் கொண்டு உலா போதும். விடைனா நமக்கு தெரியும் ரிஷபம். அந்த காளை மீது உலா வரும் கருத்து யாதோ, அவர் எதுக்கு வராரு அப்படின்னு ஒரு கேள்வி. விடைமேல் கொண்டு உலா போதும் குறிப்பெனோ அப்படின்னு வினா எழுப்புகிறார் இல்லையா, அதுக்கு என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னா இவர் உலா வருகிறார் இல்லையா, என்ன அதுக்கு நமக்கு உரையாசிரியர்கள் விடை தருகிறார்கள். மாதர் உள்ளங்களை கவர்வது போலும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு இதனுடைய உள்ள இருக்கக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, இறைவன் உலா வருவது எதற்காக என்று சொன்னால் ஆன்மாக்களை கவர்வதற்காக. இந்த ஆன்மாக்களை எல்லாம் ஆன்மாக்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டும், உய்து பெற வேண்டும், உய்ய வேண்டும் என்ற ஒரு கருணை நோக்குக்காக தான் இறைவன் உலா வருகிறான். அப்ப இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சேரக்கூடிய இடம், ஆன்மாக்கள் சாரக்கூடிய பொருள் எது சொன்னா அது சிவபெருமான் ஒருவன் தான். இப்ப மற்ற பொருளோடு சார்ந்தோம்னா அது நிலைத்து இருக்காது. இந்த மாயோடு சார்ந்து இருக்கிறோம், இது என்றைக்கும் இருப்புமா, இந்த உடலோட இருப்புமா அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. என்னைக்கு போவன்னு தெரியாது, எந்த நொடி போவன்னு தெரியாது. ஆனா நாம் நிலைத்து சாரக்கூடிய ஒரு பொருள், நாம் நிலைத்து சேரக்கூடிய ஒரு இடமாக இருப்பது இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய திருவருள் தான். அதனாலதான் அவர் உலா வருகிறார். அதுதான் இங்க சொல்றாங்க. இதனுடைய குறிப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டா, மாதர் உள்ளங்களை கவர்வது போலும். இதை எப்படி இந்த பாடல் அமைத்திருக்கிறான்னு சொல்லும் போது, இலக்கியங்களை சொல்லும் போது ஒரு காதல் நோய் கொண்டவனுடைய ஒரு கூற்றாக இந்த பாடலை கருவூர்த்தேவர் அமைத்திருக்கிறார். இதனுடைய உள்கருத்து என்னன்னு சொன்னா, ஆன்மாக்கள் எல்லாம் இறைவனை சார வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து, நம்முடைய சித்தாந்த கருத்து. இல்ல அது 3வது அடியில குடைகெழு நிருபர் முடியோடு முடி தேய்ந்து உக்க செஞ்சுடர் படுகுவை ஒங்குன்னு சொன்னாரு. இது எதன்னா, அதாவது நமக்கு அந்த காலத்துல ஒரு சிறந்த அரசன் அப்படின்னு சொன்னா அந்த அரசனிடம் அது சுற்றி இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு வருவார்களாம். எதற்காக அப்படின்னு சொன்னா 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, கப்பம் கட்டுவதற்காக வருவார்கள். அப்போ அவன் கப்பம் கட்டவில்லை என்று சொன்னால் அவன் தண்டிக்கப்படுவான் என்ற பயத்தின் காரணமாக. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்றொரு காரணம், இப்படிப்பட்ட அரசனை நாம் நட்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக சுற்றி இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் வருவார்களாம். இப்படி வரிசையில் நின்று கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் இடித்துக் கொள்ளும் போது அவர்களுடைய மகுடங்களில் இருந்து அந்த மாணிக்க கற்கள் எல்லாம் சிந்துமா. அப்ப சிந்தும் போது அதுதான் சொல்ற உக்க செஞ்சுடர் படுகுவை அப்படி மின்னுமா அந்த இடம். அப்படிப்பட்ட தஞ்சாவூர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ராஜராஜ சோழனுடைய அரசாட்சி எவ்வளவு சிறப்புடையதாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வழி நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒவ்வொரு கடைசி 2 அடியிலுமே நமக்கு அந்த தஞ்சாவூருடைய சிறப்பை நமக்கு குறிப்பிடுகிறார். நமது சித்தாந்த நோக்கிலேயே பார்க்கும்போது நம்ம சித்தாந்த கருத்தை மட்டும் பார்த்து கொண்டு வருகிறோம். இது ஒரு சின்ன ஒரு உதாரணமாக இதை சொன்னோம். சரி, அடுத்தது 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். வாழி அம்போதது அருகு பாய விடயம் வரிசையின் விலங்களின் அடுத்த குழலம் பளிங்கின் பாசலராதி சுடர்விடு மண்டலம் பொழிய காழகில் கமழு மாளிகை மகளிர் கங்குள்வாய் அங்குளி கெழும யாழொளி சிலம்பும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலிலே நமக்கு அந்த ஊரை பற்றி நமக்கு சொல்லும் போது தஞ்சை, அந்த தஞ்சையை சுற்றிலும் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா பச்சிலையும் பூவும்
ஓவியமாக தீட்டப்பட்ட பளிங்கு சுவர் அமைக்கப்பட்டது போல தோற்றமளிக்கிறதா அந்த ஊர் சொல்றாங்க. பச்சிலையும் பூவும் ஓவியமாக தீட்டப்பட்ட பளிங்கு சுவர் போல் பளிங்கு சுவர் அமைக்கப்பட்டது போல தோற்றமளிக்கவும், அப்புறம் கரிய அகில் புகை மனம் வீசும் மாளிகைகளில் உள்ள மகளிர் ராக்காலத்தில் தம் விரல்களால் மீட்டும் யாழொளி அது சிவபெருமானுக்காகவே ஒலிக்கப்படுகிறது என்பது இந்த பாடலினுடைய கருத்து. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த ஊர் பச்சிலையும் பூவும் இப்படியெல்லாம் இருக்குது அந்த ஊர் அப்படின்னு சொன்னா, அந்த ஊர் செழிப்பாக இருக்கிறது. செழிப்பாக இருக்கிறது என்று சொன்னாலே அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அப்போதுதான் எப்போதுமே மனிதன் அடைய வேண்டிய உறுதி பொருள்கள் 4. அது அறம்பொருள் இன்பம் வீடு. புருஷார்த்தங்கள் அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவோம் நம்ம? தர்ம அர்த்த, தர்மம்னா அறம், அர்த்தம்னா பொருள், காமம்னா இன்பம், மோட்சம்னா வீடு. அதுதான் அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லும்போது தர்மார்த்த காம மோட்சம்னு வடமொழியில சொல்லுவாங்க. இப்ப எப்ப அவனுக்கு அந்த ஞானத்தை பற்றி ஒரு நினைவு வரும் அப்படின்னு சொன்னா, அறம் பொருள் இன்பம் ஒருவனுக்கு சரியாக அமைந்திருக்கும். ஒருவன் இன்பமாக வாழும் போதுதான் அந்த வீடு பெற்றி பற்றி நினைவு வரும். இன்பமாக அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, பொருள் அவனுக்கு இருக்கணும். அந்த பொருள் எப்படியும் ஈட்டலாம் என்று சொன்னாமல் அறவழியில் ஈட்டு இருக்க வேண்டும். அப்ப அறவழியில் பொருள் ஈட்டி இன்பமாக இருக்கும் போதுதான் அவன் அந்த ஞானத்தை பற்றி சிந்தனை அவனுக்கு வரும். அது வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி அப்படின்னு நமக்கு சித்தாந்தத்திலே அருணந்தி சிவனார் அருளி செய்வார். அப்ப அந்த ஊர் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அது இன்பமாக இருந்தார்கள், செழிப்பாக இருந்ததுனால அவர்களுக்கு அந்த வீடு பேற்றை பற்றி சிந்தனை வரும். அப்ப ஞானம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, தவம் செய்யணும். தவம்னா என்ன அப்படின்னு சொன்னா, அது சரியை கிரியை யோகம். இந்த சரியை கிரியை யோகம் செய்தால் ஞானம் வரும். இந்த சரியை கிரியை யோகம் செய்வதுதான் இங்கே குறிப்பிடுகிறார் நம்முடைய கருவூர் தேவர். வேற எதையோ சொல்லி இருக்கலாம், ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, பச்சிலை, இது இறைவனுக்காக செய்ய பச்சிலை. அப்புறம் சொன்னாரு பூ அப்படி சொன்னாரு. தஞ்சை சுற்றிலும் வேற ஏதாவது இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனா சொல்றாரு பச்சிலையும் பூவும்னு சொன்னாரு. அதுதான் சரியை கிரியைக்கான பொருட்களாக இருக்கு, சரியைக்கான பொருள். அப்புறம் என்ன சொன்னாரு, அந்த மகளிர் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்னா யாழொளி மீட்டுகிறார்களாம் பெருமானுக்காக. இது சரியை தான். அப்ப தோத்திரங்கள் பாடுகிறார்கள், இது கிரியை வரும். இப்படியெல்லாம் அந்த சரியை கிரியை யோகம் அந்த கோயிலிலே அந்த காலத்திலே அந்த அரசனுடைய ஆட்சி காலத்திலே சிறப்பாக நடைபெற்றது அந்த ஊரிலே. அதனாலதான் 50 ஓதுவார்கள் 400 நடன பெண்கள் அந்த திருக்கோயிலிலே பணிபுரிந்தார்கள் என்று சொன்னால் நாம் அதை சிந்தித்து பார்க்கணும். அப்ப அந்த தவம் எல்லாம் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தவம் என்று சொன்னாலே நம்முடைய சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில அது சரியை கிரியை யோகம் என்பதுதான். அந்த சரியை கிரியை யோகம் என்பதுதான் ஞானத்திற்கான படிநிலை. அது அரும்பு மலர் காய் கனி என்று தாய்மானவர் நமக்கு குறிப்பிடுவார். அது கனி வரும்னா அரும்பு மலர் காய் இருக்கணும். இது இந்த படிப்படியா போகும். சரியினுடைய முதிர்ச்சி தான் கிரியை, கிரியையினுடைய முதிர்ச்சி தான் யோகம், இது யோகத்தினுடைய முதிர்ச்சி தான் ஞானம். அப்ப அந்த நிலைக்கு அந்த ஊர் இருந்தது என்பது இந்த பாடலில் நமக்கு மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம சிந்தித்து பார்க்கிறோம். சரி, அடுத்தது 5வது திருப்பாடல். எவரும் அமரைகள் எவையும் வானவர்கள் ஈட்டமும் தாழ்த்திரு கமலத்து அவரும் அளவனும் அறிவரும் பெருமை அடல் அடல் உமிழ்தடில் பிழம்பர் அடல் அடல் உமிழ்தழல் பிழம்பர் உவரி கடலின் ஒளிசை மாமருகில் உருக்களிற்றரசினது ஈட்டம். திருச்சிற்றம்பலம். இவருமால் வரைசை இஞ்சி சுள் தஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. திருச்சிற்றம்பலம். முதலில எவரும் மாமறைகள் எவையும் வானவர்கள் ஈட்டமும். முதல் சொன்னார் எவரும்னா மக்கள் யாவரும் பொருள். மாமறைகள் வேதங்கள், நமக்கு தெரிந்தக்கூடிய மாமறைகள்னா வேதங்கள். அப்ப மக்கள் யாவரும் வேதங்களாகிய எவையும் தேவர் கூட்டமும், அத வானவர்கள் ஈட்டமும் சொன்னார். தேவர்களுடைய கூட்டமும் தாழ் திரு கமலத்து, அப்புறம் மாலவனும் சொன்னார். அப்ப பிரம்மனும் திருமாலும் அறிவரும் பெருமை அப்படின்னு சொன்னார். அப்ப அறிய முடியாத பெருமையை உடையவராய் இருக்கிறார் சிவபெருமான். அந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் சொன்னார் அறிவரும் பெருமை. அப்புறம் சொன்னாரு அடல் அடல் உமிழ்தழல் பிழம்பர். சரி, அது அப்புறம் பார்ப்போம். இது இறைவன் இப்படி இருக்கிறார் இல்லையா,
இப்ப இந்த இதுல அறிவரும் பெருமை அப்படின்னு சொன்னா இறைவன் அறிவதற்கு மிக மிக அரியவன். அதுதான் வாக்கு மனாதீதன் என்று சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடுவார்கள். வாக்கு மனாதீதன் சொன்னா அப்ப அறியவே முடியாதவனா என்று ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் சொன்னாங்க கோசரன், வாக்கு மனாதீத கோசரன் என்று சொல்வார்கள். அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது அவன் அறிய முடியாதவன் என்று நமக்கு எடுத்து காட்டுவார்கள். நமக்கு திருவருட்பயன்ல இந்த வானவர் கூட்டம், திருமால், அயன் இவர்கள்லாம் அறிய முடியாதவனாக இறைவன் இருக்கிறார் இல்லையா? அதுதான் நமக்கு சொல்றாரு 7வது குறளிலே உமாபதி சிவம், ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வான் நாடர் காணாத மண். அந்த வான் நாடர்னு சொன்னார் இல்லையா? அந்த தேவர்கள், இங்க சொல்லக்கூடிய வானவர்கள், திருமால், அயன், அதுதான் வான் நாடர் காணாத மண் என்று இங்க இந்த கருத்தை தான் நம்முடைய திருவருட்பயனிலும் அருளி செய்கிறார் நம்முடைய உமாபதி சிவம். அப்புறம் சொல்றாரு, அப்புறம் அவன் பார்க்கவே முடியாதான்னா பார்க்க முடியும். அது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு குரட்பாதான். நலமிலன் நன்னினார், நலமிலன் நன்னார்க்கு நன்னினருக்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். அது தெரியும். யாருக்கு அவன் அறிய முடியாதவனாக இருக்கிறான், யாருக்கு அவன் எளியவனாக இருக்கிறான் என்பது. அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல குளிர்காலம், நல்ல குளிர்காலத்துல ஒரு இடத்துல ஒரு நல்ல வெப்பம், அதாவது நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அது யார் குளிரை போக்கிக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் நெருப்பை நோக்கி பயணிப்பார்கள். நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கும்போது அவர்களுடைய குளிர் நீங்கிவிடும். நெருப்புக்கு பக்கத்தில் செல்லாதவர்களுக்கு குளிர் போகாது. அவ்வளவுதான். இறைவன் பாரபட்சம் இல்லாதவன். அதுதான் அங்க சொல்லுவார். அப்ப அரியவனா, அப்போ சிலருக்கு அரியவனாக இருக்கிறான், சிலருக்கு எளியவனாக இருக்கிறான்னா இதுதான் காரணம். அதுதான். அப்ப அறிவரும் பெருமை, அந்த பெருமைன்னு சொல்லும் போது நமக்கு பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர்னு திருவம்பாவில் அருளிச்சுவார் இல்லையா மணிவாசகர். அது போல அடிபாதாளத்தை கடந்தும் முழு அண்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து நின்றவன் இறைவன். அப்ப இந்த உலகங்களை எல்லாம் கடந்து விளங்குகிறான் இல்லையா? அதனாலதான் அவன் கடவுள். கடந்தும் கலந்தும் இருப்பதால் தான் அவன் கடவுள். அதுதான் அவனுக்கு பெருமை. அதுதான் அவனுடைய பெருமையே. அதுதான் அந்த அறிவரும் பெருமை. அது சிவபெருமானுக்கு மட்டுமே உரியது. அதனாலதான் சிவபெருமான் ஒருவனே கடவுள், சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் பொருள்னு சொல்றோம். இப்ப மற்றவர்களுக்கெல்லாம் அந்த குவாலிட்டி இல்லை, அந்த தன்மை இல்லை. இப்ப இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லும்போது அந்த தன்மை, இறைவனுக்கான இலக்கணம், கடவுளுக்கான அந்த டெஃபினேஷன் சிவபெருமானுக்கு மட்டுமே பொருந்தும். அது நம்ம வேற யாருக்கும் நம்ம அதை பொருத்தி பார்த்தோம்னா அங்க பொருந்தாது. ஆகவே சிவபெருமான் ஒருவரே முழு முதற் கடவுள் என்பது நம்ம எந்த விதமான ஐயம் தெளிவு, அதாவது எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லாம நம்ம அதை தெரிந்து கொள்ளணும். சந்தேகம் வந்தா அது தெளிய வேண்டும். ஐயம் இருந்தால் அதை தக்கவரிடத்திலே சென்று நமக்கு வினாக்கள் வந்தால் வினாக்களை எழுப்பி எழுப்பி நமக்கு தெளிவு பெற்று சிவபெருமான் ஒருவரே முழுமுதற் பொருள் என்ற ஒரு பொருளை நம்ம அடிப்படையாக நம்ம மனதிலே இருக்கணும். அப்பதான் நமக்கு வேற யாராவது ஏதாவது அங்க இது கிடைக்குதுங்க, இங்க இது கிடைக்குதுங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய மனம் அலைபாயாது. சிவபெருமான் தராத ஒண்ணு நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கு எப்ப எந்த நிலையில இந்த ஆன்மாவிற்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் கொடுக்காம நாம இங்க வந்துடல. இந்த நிலைமையில அவர் வைத்திருக்காரு என்று சொன்னால் சிவபெருமானுடைய அருள் இல்லாமல் ஒவ்வொரு ஆன்மாவுமே நம்ம அவங்கவுங்க ஒரு சுய ஆலோசனை செய்து பார்த்தால் அவரவருக்கு நினைத்து பார்க்கலாம். நீங்க நினைத்து பார்த்தால் சிவபெருமானுடைய அருள், அப்பதான் அவருடைய கருணை நமக்கு ஒவ்வொருவரும் அவருடைய அனுபவத்திலே நினைத்து பார்க்கலாம். அப்பதான் தெரியும். அப்ப இறைவன் இந்த நிலையில நம்ம வைத்திருக்கிறானே, அப்ப நமக்கு அது வேணும், இது வேணும், நம்ம அங்க போகணும், இங்க போகணும், இந்த ஒரு பொருள் வேணும்ன்றதுக்காக அந்த கடவுளுக்கு போகணும்னு சொல்றாங்களே, அப்ப அங்க போகலாமா அப்படின்னு கேட்டா சிவபெருமான் கொடுக்காதது வேற யாரும் கொடுக்க முடியாது. அப்ப நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்ல. சிவபெருமான் எப்ப கொடுக்குறானோ அப்ப நம்ம வாங்கிக்கலாம். இப்ப அவன் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறான். அப்ப அதனால இப்ப நம்ம அப்படியே சும்மா இருப்போம், இறைவனையே வணங்கி கொண்டு நமக்கு திருமுறைகள் இருக்கிறது, சாத்திர கருத்துக்கள் இருக்கிறது, இது மட்டுமே நமக்கு போதும் என்ற ஒரு மனநிலை நமக்கு வரணும். சரி, அப்புறம் சொன்னாரு அந்த 2வது அடியிலே அடல் உமிழ் தழல் பிழம்பர்னாரு. அதாவது இது எதுனா பிறரை வருத்தக்கூடிய வெப்பமுடைய தழல் வடிவினராய் பெருமான் இருக்கிறான். முதல்ல சொன்னாரு யாவரும் அறிய முடியாத பெருமையை உடையவனாக இருக்கிறான். அப்புறம் பிறரை வருத்தும் வெப்பமுடைய தழல், அது நெருப்பு வடிவினராய் பெருமான் இருக்கிறான் இல்லையா? இதுதான் இறைவன் செய்யக்கூடிய மரக்கருணை. இறைவன் நமக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறான், நமக்கு ஏதாவது வருதுன்னா நம்மால் முன் செய்த வினைக்கு தக்க வருகிறது. சும்மா தனு வருமோ சும்மா வருமோ பிணி. நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவன் அருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடி இரு, குருஞான சம்பந்தருடைய அருள் வாக்கு.
அப்ப நமக்கு ஏதாவது வருதுன்னா இறைவனுடைய அது மரக்கருணை நம்ம ஏற்றுக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலைக்கு நாம் அனைவரும் வர வேண்டும். அந்த மனநிலையை தர வேண்டும் என்று இறைவனுடன் விண்ணப்பம் செய்யணும். சரி, அந்த தன்மையை நாம பார்க்கிறோம். இப்ப யாராலும் அறிய முடியாத தன்மைன்னு சொன்னார் இல்லையா? அந்த யாராலும் அறிய முடியாத தன்மை தான் நமக்கு சித்தாந்தத்துல நம்ம நிறைய சொல்லாட்சியை பார்க்கலாம். நமக்கு சிவபிரகாசத்திலே பாசமாம் ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை அறிய ஒண்ணா. இங்க சொன்னார் இல்லையா, வானவர்கள் ஈட்டமும் தாழ் திரு கமலத்து அந்த திருமாலாலையும் பிரம்மனாலையும் அறிய முடியாதவனாக இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பாசமாம் ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை அறிய ஒண்ணான்னு சொன்னார். அது நமக்கு கொடிக்கவிலே உமாவதி சிவமே அருளி செய்வார் 3வது பாடல்ல. வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலம் தாக்கா உணர்வறிய தன்மையன் இறைவன் அப்படின்னு சொல்லி கொடிக்கவிலும் அருளி செய்வார் என்பதை நாம பார்க்கிறோம். அந்த தழல் பிழம்பர் என்பது இறைவனுடைய மரக்கருணையை குறிப்பிடுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பாடல் 6வது திருப்பாடல். அருளுமாறருளி ஆளுமாறாள அடிகள் தம் அழகிய விழியும் குருளும் வார்க்காதும் காட்டி யான் பெற்ற குயிலினை மயல் செய்வதழகோ தரளவான் குன்றில் தன்னிலா ஒளியும் தருகுவாள் பெருகுவான் தெருவில் இருள் ஏலாம் கிழியும் இஞ்சி சுள் தஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. முதலிலே அருளுமாறு அருளி என்று அருளி செய்தார். இறைவன் எவ்வாறு அருள்வான் அப்படின்னு சொன்னா திருமூலர் கேட்டா சொல்றாரு, எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண்தானே என்று அருள் செய்வார். அப்போ ஒவ்வொரு ஆன்மாக்கினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இறைவன் அருளி செய்கிறான். அததான் சொன்னாரு அருளுமாறு அருளி என்று குறிப்பிடுகிறார். இதையே நமக்கு திருக்கலிற்றுப்படியார்ல நமக்கு திருக்கடவுர் உயவந்த தேவநாயனார் பாடல்ல அந்த இறைவன் அருளக்கூடிய தன்மை எப்படின்னா, இறைவன் எப்படி இருந்தாலும் அவன் எப்படி அருளுமாறு அருளி அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம சிந்திக்கலாம், அவன் தக்க குருநாதர் வடிவத்திலே வந்து அருளி. அப்ப இறைவன் குரு வடிவம் எதற்காக கொள்கிறான் என்று சொன்னால் நம்ம ஆன்மாக்களுக்கு அருளுவதற்காக என்பதையும் நாம பார்க்கலாம். அந்த அகலத்தில் ஆனந்தத்து ஆனந்தியாயே சகலத்தில் தையலுடன் தோன்றி சோமும் சக்தியுமாக இருந்து நிகழத்தை போக்குவதும் செய்தான் தன் பொன் அடி என் புன் தலைமேல் ஆக்குவதும் செய்தான் அவன். இறைவன் குருநாதராக தீக்கைகள் எல்லாம் செய்து வைக்கிறார் இல்லையா, அதை சொல்றாங்க. அப்ப அருளுமாறு அருளி என்று சொன்னால் குருநாதர் வடிவிலே வந்தும் அருளுமாறு இறைவன் தான் அருளுகிறான் என்ற ஒரு கருத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்புறம் ஆளுமாறு ஆள, அப்ப ஆட்கொள்ள வேண்டிய முறைப்படி ஆட்கொள்கிறான், அது அடிமை கொள்ள வேண்டிய முறை. இப்ப நம்ம நால்வருக்கு சொல்லும் போது பாலை காட்டி, சூளை காட்டி, அப்புறம் ஓலை காட்டி, அப்புறம் திருத்தாளை காட்டின்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையிலே ஆட்கொள்கிறான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதுவும் நமக்கு அந்த திருக்கலிற்றுப்படியாறுல 98வது வெண்பா, அந்த வெண்பாவில் நமக்கு எப்படி அருளி செய்கிறார் சொல்லும் போது, அந்த இறைவன் ஆட்கொள்கிறான், அந்த ஆட்கொண்ட நேரத்திலும் ஆன்மா இறைவனுக்கு அடிமையே, அந்த ஒரு கருத்து அந்த பாடல்ல வரும். இக்கணமே முத்தியினை எய்திடினும் யான் நினைந்த அக்கணமே ஆனந்தம் தந்திடினும் தற்கணத்தார் நாயகருக்கும் நாயகிக்கும் தான் அடிமை எப்போதும் எப்போதும் ஆயிரத்தல் அன்றி இலேன் யான். எப்பவுமே அடிமைதான்பா. அதுதான் சொன்னாரு, ஆட்கொள்ள வேண்டிய முறைப்படி ஆட்கொள்ள வேண்டிய, எப்படி ஆட்கொண்டாலும் இறைவன் ஆண்டான், ஆன்மாக்களாகிய நாம் எல்லாம் அடிமை என்ற ஒரு கருத்தையும் அங்கே வெளிப்படுகிறது. அப்புறம் அடிகள் தம் அழகிய விழியும் குருளும் சுருள் முடி, அப்புறம் வார் காதும் நீண்ட காது காட்டி யான் பெற்ற குயிலினை மயல் செய்வது அழகோ, மயல் செய்வது மாண்போ அப்படின்னு நம்முடைய திருஞான சம்பந்தனுடைய பாடல்ல வரக்கூடிய சொல்லாட்சி இங்கே வெளிப்படுகிறது. மயல் செய்வது அழகோ அப்படின்னு சொன்னா இது செவிலித்தாயினுடைய கூற்றாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். அதாவது அந்த செவிலித்தாயினுடைய மகளை இப்படிலாம் பெருமாள் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அந்த சுருள் முடி, காது, இதையெல்லாம் காட்டி, அழகிய விழி, இதெல்லாம் காட்டி நீ மயக்கிறையே, இது அழகா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது நமது ஆன்மாக்களோடு பொருத்திக்கணும். இது நம்ம பொருத்தி எப்போதும் பார்க்கக்கூடிய நிலையில பார்க்கணும். இது அடுத்து இந்த பாடலிலே கடைசி 3வது அடியில தன்னிலா ஒளியும் தருகுவாள் பெருகுவான் தெருவில் இருளெல்லாம் கிழியும் இஞ்சி சூழ் தஞ்சை.
அந்த தஞ்சாவூர் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது இருள் எல்லாம் கிழியும் அப்படின்னா இருள் முழுவதும் நீக்கும். எப்படி? தன்னிலா ஒளியும் பெருகு வான் தெருவில். அந்த ஊர்ல அந்த வெளிச்சம், அந்த நிலா தன்னிலா ஒளியால அங்க இருளே இருக்காராம். இருள் முழுவதும் நீக்கக்கூடிய ஒளியாக அங்க விளங்குகிறது அப்படின்னு சொன்னா, இது நம்ம சித்தாந்தத்துல பொருத்தி பார்க்கும்போது இருள் என்று சொன்னால் நம்முடைய அறியாமை, ஆணவ மலம். அந்த ஊரிலே இறைவனுடைய பெரும் கருணை. ஒளி என்று சொன்னால் இறைவனுடைய அருள் ஒளி. அந்த இறைவனுடைய அருள் ஒளியால் அந்த ஆணவ மலம் ஆகிய இருள் முழுதும் நீங்கி இருக்கிறது என்பதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அடுத்தது 7வது திருப்பாடல். தனி பெரும் தாமே முழுதூர பிறப்பின் தளிர் இறப்பிலை உதிர் என்றால் நினைப்பரும் தம்பால் சேரல் என்றேனும் நெஞ்சிடுந்துருகுவதென்னோ சுனை பெரும் கலங்கர் பொய்கையம் கழுநீர் சூழல் மாளிகை சுடர் வீசும் ஏனை பெருமணம் செய் இஞ்சி சுதஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. சம்பளம். இதுல முதலிலே தனிப்பெரும் தாமே, அது சிவபெருமானுக்கு உரிய ஒரு சிறப்பு அடைமொழி. தனிப்பெரும் தாம் என்பது இறைவனையே குறித்தது. தனிப்பெரும் தன்மை அவனுக்கு தான் உண்டு. சிவபெருமான் ஒருவன் தான் அந்த தனிப்பெரும் தன்மைக்கு உரியவன். அது அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் முழுது உர, அது இறைவனுடைய வியாபகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்குகிறார்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் முழுதுற, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான், வியாபகமாக விளங்குகிறான் என்பது அந்த முழுதுற. அவர் சொன்னாரு பிறப்பின் தளிர் இறப்பிலை உதிர். அப்ப அந்த இன் என்பது அது சாரியை. அப்ப பிறப்பு தளிர், இறப்பு இலை உதிர். அந்த பிறப்பு என்பது தளிர் போல, இறப்பு என்பது அந்த இலை உதிர்வது போல. நல்ல ஒரு ஓமையை நமக்கு எடுத்துக்காட்டு. இது சித்தாந்த கருத்து வெளிப்படுகிறது. எப்படின்னா, இந்த சொல்லுவாங்க இல்லையா, இறைவன் உன்னை படைச்சிருக்காருப்பா, இறைவன் உன்னை இப்படி படிச்சுட்டாரு சொல்லுவாங்க இல்லையா? இறைவன் ஆன்மாக்களை படைக்கவில்லை. இறைவன் நமக்கு உடலை தந்திருக்கிறான், பிறப்பை தந்திருக்கிறான். பிறப்பு உண்டேல் மரணம் உண்டு, தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு என்பது போல. அப்ப நமக்கு இறைவன் நம்மை படைக்கவில்லை. அப்ப பிறப்பு தளிர், இறப்பு இலை உதிர். இத நம்முடைய வள்ளுவர் பெருமான் அவருடைய ஸ்டைல்ல எப்படி சொல்லுவாருன்னா, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழுப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுபோல இங்கு இவருடைய ஸ்டைல்ல கருவூர் தேவர் எப்படி சொல்றாருன்னா, பிறப்பு என்பது தளிர், இறப்பு என்பது இலை உதிர் போல். இதுதான்பா வாழ்க்கை, இப்படிதான் இருக்குது வாழ்க்கை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அப்புறம் சொல்றாரு என்றால் அப்ப இதுல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்? உயிர் என்றும் உள்பொருள். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, என்றால் நினைப்பரும் தம்பால் சேரல் இன்றேனும் நெஞ்சு இடிந்து உருகுவது என்னோ. இது முதல் 2 அடியில என்ன சொல்றார் கருவூர் தேவர் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம நன்றாக வாழக்கூடிய இந்த நல்ல உடம்பெல்லாம் நல்லா இருக்கும் போதே, கருவிகரணங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் போதே, கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, நல்லா பேசுறோம். இந்த காலத்திலே இறைவனை அடையாது வயதான பிறகு இறக்கும் காலத்தில் பலர் நினைந்து உருகுவது என்னோ என்று கேட்கிறார். அததான் திருமூலர் சொல்லுவாரு, நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின். நிற்கின்ற போதேனா இந்த உடம்பிலே இந்த உயிர் நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல். யார் நிலையுடையான்? சிவபெருமான் ஒருவனே நிலையுடையான். அவனுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டும் என்று திருமூலர் அருளி செய்வார். அதுதான் நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின். அதுதான் இங்க சொல்றாரு. இன்னைக்கும் நான் சொல்றோம் இல்லையா, சிலர் இல்லங்கள்ல நம்ம பார்க்கும்போது 20 வயது பையன் என்ன பண்ணுவான், நல்ல சைவத்துல ஈடுபாடாக இருப்பான். அந்த பையனுடைய பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுல உனக்கு எதுக்குடா இந்த வேலை, இதெல்லாம் கல்யாணம் பண்ணி நீ வேலைக்கு போய் பொருள் ஈட்டி சம்பாதித்த பிறகு எல்லாம் 50-60 வயசுக்கு மேல பாத்துக்கணும், இதெல்லாம் இப்ப நீ பார்க்காத அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறோம். அதுக்குதான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சாட்டை அடிப்பது போல கருவூர் தேவர் சொல்றாரு, இருக்கின்ற போதே நாம் இறைவனை அடைந்து உய்ய வேண்டும். இதுக்கெல்லாம் காலம் இல்ல, வயதான காலம் மரணம்லாம் அவசியமே இல்லை. நமக்குதான் நம்ம காட்டுறாங்க 4 பேரை. 3 வயது குழந்தையை காட்டுகிறார்கள், 2 வயது மெய்கண்டாரை காட்டுகிறார்கள், 81 வயது அப்பர் பெருமானையும் நமக்கு காட்டுகிறார்கள். அவர் என்ன சொல்றாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகிறார் இல்லையா? அதை நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்ப நமக்கு குறிக்கோள் என்பதை நம்மளுடைய இல்லங்களில வளரக்கூடிய மழலைகளுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி வளர்க்கணும். நம்முடைய குறிக்கோள் என்ன,
குறிக்கோள் என்ன என்று சொல்லி சொல்லி நாம் வளர்க்க வேண்டும். ஏன்னா 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வயதிலே நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு எளிமையாக புரிந்துவிடும். வளர வளர சொல்லும்போது நம்ம இன்னைக்கும் நம்ம நிறைய பிராக்டிகலா பார்க்கும்போது வயதானவர்களுக்கு சில கருத்துக்களை சொல்லும்போது அவர்கள் கேட்டுக்கொள்வார்களே தவிர அவர்களால் செயல்படுத்த முடியாது. ஏன்னால அவர்கள் இவ்வளவு காலம் பழகி வந்த பழக்கம், அந்த பழக்க வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஏன்னா நமக்கு அந்த ஆணவ மல வாசனையும் பல பல பிறவிகள்ல வரும்போது சொல்றாங்க. அந்த ஞானம் அடைந்தவர்களுக்கு மல வாசனை. அதுபோல ஒரு 50 ஆண்டு காலம் அவர்கள் பழகி வந்த வாசனை காரணமாக அவர்களால் அதுல கேட்பாங்க. அவர்களால் நீ சொல்றதெல்லாம் சரிதாங்க, என்னால செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனாலதான் நாம் என்ன சொல்றோம், சின்ன வயதிலே இருந்தே நாம் அந்த இறை நினைப்பு, அதுக்குதான் நம்ம என்ன சொல்லணும், தோத்திரங்களை பாடுவதற்கு குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். சிறு வயதிலிருந்தே தோத்திரங்களை பாடுவதற்கு தேவாரம் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும், திருமுறைகள் ஓதணும் அப்படின்னு சொல்லி தரணும். அது சொல்லிக் கொடுத்தாலே அந்த திருமுறைகள் அந்த குழந்தையை, அந்த ஆன்மாவை நல்வழிக்கு இட்டு செல்லும். நாம போட வேண்டிய விதை என்ன அப்படின்னு சொன்னா, திருமுறைகளை நாம் அந்த குழந்தைகளை மனனம் செய்து தினமும் பதிகங்களை படிக்க சொல்வதுதான் நாம் போடக்கூடிய விதை. அந்த விதை விருட்சமாக வளரும் இறைவனுடைய அருளால். சரி, இதுதான் இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அடுத்தது 8வது திருப்பாடல். பன்னெடும் காலம் பணி செய்து பழையோர் தாம் பலர் ஏம்பளித்திருக்க என்னெடும் கோயில் நெஞ்சு விற்றிருந்த எளிமையை என்று நான் மறக்கேன். மின்னெடும் புருவத்திலமையில் அணையார் விலங்கல் செய் நாடக சாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. இந்த பாடல்ல முதல் 2 அடியில என்ன குறிப்பிடுகிறாருன்னா, பழைய அடியார்கள் எல்லாம் இப்படி ஏங்கி இருக்க என்னுடைய நெஞ்சிலே நீ இறைவன் வந்து அருள் செய்தாயே, உன்னுடைய எளிமையை நான் என்ன சொல்றது, இதை நான் மறக்கேன் என்று குறிப்பிடுகிறார். இது மணிவாசகருடைய வாக்கு போல அமைந்திருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, இறைவனுடைய கருணையே கருணை என்ற ஒரு சொற்றொடர் நமக்கு வெளிப்படுது. இறைவனுடைய கருணையே கருணை, அவ்வளவுதான் இந்த பாடலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அப்ப இறைவனுடைய அந்த எளிவந்த தன்மை நமக்கு வெளிப்படுகிறது. ஆனா யாருக்கு எப்பப்ப அருள் செய்யணும்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால அந்த தன்மை. அப்ப வினைகளை ஓட்டி விரைவில் வீடு தருவது யாரிடத்தில் இருக்கிறது? சிவபெருமானிடத்தில் இருக்கிறது. அதனால நம்ம சிவபெருமான சிக்கன பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாம் இந்த பாடலில் தெரிந்து கொள்ளணும். இறைவனுடைய கருணை, அவனுடைய எளிவந்த தன்மை, இந்த வீடு பேற்றி நமக்கு தரக்கூடியது இறைவன் தான். வீடு பேறு என்பது நமக்கு துன்பமே இல்லாத இன்பம். அதுதான் வீடு பேறு என்பது, வேற ஒன்றும் அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட நம்ம துன்பத்தோடு இருக்கிறோம் இல்லையா, அந்த மலங்களோடு இருப்பதுதான் துன்பம். மலங்கள் நீங்கினால் துன்பம் இல்லாத இன்பம். அந்த வினைகளை ஓட்டி விரைவில் வீடு தருவது சிவபெருமானுடைய கையிலே உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது 9வது திருப்பாடல். மங்குள் சூழ் போதின் ஒழிவர நிறைந்து வஞ்சகர் நெஞ்சக தொழிப்பார் அங்கழர் சுடராம் அவர் கிளவேனல் அலர்கதிர் அணையர் வாழியரோ பொங்கெழில் திருநீர் அழிப்பு சிவனப்பில் புனல் துளும் பவிர் சடை முழுப்பர் எங்களுக்கினியர் இஞ்சி சுதஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. முதலில் அடியிலே மங்குள் சூழ் போதின் ஒழிவர நிறைந்து வஞ்சகர் நெஞ்சகத் தொழிப்பார். இதுல என்ன சொல்றாருன்னா, மேகத்தால் மறைக்கப்பட்ட சூரியனை போல தாம் எங்கும் நிறைந்திருந்தும் வஞ்சனை உடையவர் உளத்தில் மறைந்து இருப்பார் இறைவன். இறைவன் எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அப்ப மேகத்தால் சூழப்பட்ட சூரியன் எப்படி தெரியாதோ அது போல வஞ்சகரனுடைய உள்ளத்திலே இறைவன் தெரிய மாட்டான்னு இப்படி ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். இந்த பாடல் ஒரு தலைமகள் கூற்றாக அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இதே கருத்து நமக்கு சித்தாந்தத்துல பார்க்கும்போது நம்முடைய திருவருட்பயன்ல 38வது பாடல்ல வெள்ளத்து நாவற்று எங்கும் விழுந்து இருளாம் கள்ளத்து தலைவர் கடன் என்று அந்த கள்ளத்தலைவர்னு சொல்றாரு இல்லையா, கள்ளத்தலைவர். அதுதான் இங்க சொன்னாரு வஞ்சகர் என்று சொல்றாரு. ஆன்மாக்களை சொல்லும்போது இங்க வஞ்சகர் என்று சொல்றாரு. அங்க என்ன சொல்லும் போது வஞ்சத்தலைமையுடைய ஆன்மா, அதுதான் அங்க கள்ளத்தலைவர்னு சொல்லுவார். வஞ்சத்தன்மையை உடைய ஆன்மா, இங்கேயே அதை சொல்றாரு வஞ்சகர் நெஞ்சகத்து ஒளிப்பெர் மறைந்திருப்பர் என்று குறிப்பிடுகிறார். இதே கருத்து அங்க நமக்கு திருவருட்பயன்ல சாத்திரத்திலையும் வருகிறது.
அதே போல உண்மை விளக்கத்துல 48வது வெண்பா, ஒரு அற்புதமான வெண்பா. அந்த வெண்பாவில இப்படி ஒரு கருத்து 14 சாத்திரங்கள்ல இருக்காது. சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்று அவன்தான் ஒன்றும் எண்ணில் அந்நியுமாம். சரி, அது இருக்கட்டும். இன்று இரண்டும் அற்ற நிலை ஏது எண்ணில், இதுதான் நமக்கு ஆதித்தன் அந்தன் விழி குற்றமற நின்றது போல் கொள். அதாவது குருடனின் கண்ணை படலம் மறைத்திருக்கும் போது அவன் சூரிய ஒளியை காண முடிவதில்லை. அங்க சொல்றாங்க. இந்த உதாரணத்துக்கும் அந்த உதாரணத்தை நம்ம பொருத்தி பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது சூரியனையே மேகம் மறைத்திருக்கிறது, வஞ்சகராக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியலன்னு சொல்றோம். ஆனா இங்க பாருங்க, சூரியன் அப்படியே தான் இருக்குது. இந்த வஞ்சகர் மேலதான் குற்றத்தை பொறுத்துக்கிறார் நம்முடைய மனவாசகம் கடந்தார். இந்த வஞ்சகர் என்பதை எப்படி பொறுத்துறாருன்னா, அந்த படலம், அவரோட கண்ணிலே படலம் இருக்கிறது. கண்ணிலே படலம் இருப்பவர்கள் வஞ்சகர்கள், அவர்களுக்கு சூரிய ஒளி தெரியாது. இந்த சூரிய ஒளியை சொல்லும் போது மேகம் மறைத்த சூரிய ஒளின்னு சொல்றாங்க. அந்த உதாரணம் நம்ம இப்படி அந்த நூல்கள்ல எவ்வாறு அந்த உதாரணங்கள் எல்லாம் எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது என்பதை பொருத்தி பார்க்கிறோம். அது மேகத்தால் மறைக்கப்பட்ட சூரியன் வஞ்சகருக்கு தெரியல. இங்க சூரியன் படலமுடைய ஆன்மா, படலமுடைய கண்ணை உடைய ஒரு நபர், அந்த நபர் தான் இங்க வஞ்சகர் என்று இங்க குறிப்பிடுகிறார். அந்த உதாரணங்களை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்புறம் சொன்னாரு, அங்கழர் சுடராம் அவர் கிளவேனல் அலர் கதிர் அணையர். அதுல என்ன சொல்றாருன்னா, எரிகின்ற விளக்கு போல ஒளி உடையவராய் இருக்கின்ற அன்பர்களுக்கு, அப்ப உண்மையான அடியவர்களுக்குன்னு பொருள். எரிகின்ற விளக்கு போல ஒளி உடையராய் இருக்கின்ற அன்பர்களுக்கு வேனில் காலத்து ஒளிக்கதிர்களை விரித்து விளங்குகின்ற சூரியன் போல பேரொளி வீசி நிற்பர். அப்ப வஞ்சகருக்கு மறைந்து நிற்பர். வஞ்சகர் என்பது கண்ணில் படலம் இருப்பவர்களுக்கு சூரிய ஒளி தெரியாது. இங்க கருவூர் தேவர் அதுல மேகம் மறைத்த சூரியன் போல என்று இங்கு குறிப்பிடுகிறார். அது இல்லாம அன்பர்களுக்கு நல்ல வெளிச்சமாக பிரகாசித்து நிற்பர். அதுதான் நமக்கு திருவூர் பயன்ல சொன்னாரு, நலமிலன் நன்னாருக்கு, நலமிலன் நன்னாருக்கு, அது வஞ்சகருக்கு, அதை வச்சுக்கணும். இங்க அன்பர்களுக்கு பேரொளி வீசி நிற்கிறார் இல்லையா, அதுதான் நன்னினருக்கு நல்லன் என்பது திருவூர் பயனோட பொறுத்து பார்க்கலாம். அந்த கள்ளத்தலைவர் அந்த குரலோடு பொருத்தி பார்க்கலாம். உண்மை விளக்கத்தோட உதாரணத்தையும் நம்ம அந்த பொருத்தி பார்க்கலாம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 10வது பாடல். தனியர் எத்தனை ஓராயிரவரும் மாம் தன்மையர் என் பயத்தினராம் கணியரத்தரு தீங்கரும்பர் வெண்புரி நூல் கட்டியர் அட்ட ஆரமிர்தர் புனிதர் பொற்கழலர் புரிசடாமகுடர் புண்ணியர் பொய்யிலாமெய்யர்க்கு இனியர் எத்தனையும் இஞ்சி சுழ் தஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. முதல்ல தனியர்னு சொன்னார். ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க. அப்புறம் எத்தனை ஓராயிரவரும் வருமாம் தன்மையர். அப்படி அது நமக்கு மணிவாசகர் சொல்லுவார் இல்லையா, ஏகன் அநேகன் சொல்லுவார் இல்லையா. அது ஏகன் என்பது தனியர், எத்தனை ஓராயிரம் மாம் தன்மையர் என்பது அநேகன் என்பதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அந்த தன்மையை சொல்லியிருக்கிறார். இது சிவஞான சித்தியார்ல நமக்கு 81வது திருவிருத்தத்துல நமக்கு அருணந்தி சிவனார் அருளி செய்வார். அத சத்திக்கு நம்ம சொல்லுவார், சத்திதான் பலவோ எண்ணில் தான் ஒன்றே, அநேகமாக வைத்திடும் காரியத்தால் மந்திரி ஆதிக்கு எல்லாம் உய்த்திடும் ஒருவன் சக்தி போல் அரனுடையதாகி புத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாறு ஆம். அரசன் ஒருவன் தான், அவனுடைய ஆணை இறைவனுடைய அரசனுடைய ஆணை ஒன்று. ஆனா அமைச்சர், படைத்தலைவர் முதலாயினார் எடுத்து அவரவர் செய்யும் தொழில் வேறுபாட்டால் பல. அதுபோல இறைவன் ஒருவன், அவன் நமக்கு கருணை புரிவதற்காக இவ்வாறு விளங்குகிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தனியர் எத்தனை ஓராயிரவருமாம் தன்மையர்னு சொல்லலாம். அப்புறம் இன்னும் எப்படி பார்க்கலாம், தனியர்னு சொன்னா இறைவனுடைய சொரூப நிலை, அடுத்து சொல்லக்கூடிய இறைவனுடைய தடத்த நிலை. இது சித்தாந்தத்தோட பொருத்தி நம்ம பார்க்கலாம். அப்புறம் சொன்னாரு, என் வயத்தினராம் கணியர் அத்தரு தீங்கரும்பர் அப்படின்னு சொன்னார். அதாவது எனக்கு உரியவராகிய கனி போல்பவர் அப்படின்னு சொல்லி நமக்கு கருவூர் தேவர் அருளி செய்கிறார் பெருமானை. அதுல எனக்கு கனி போல்பவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜீவன் முக்தர்கள் இறைவனோடு அத்துவிதமாக இருக்கும்போது பேரானந்தத்திலே இருப்பர். அது நமக்கு எப்படி பேரானந்தத்தில் இருப்பர், சிவபிரகாசத்திலே 95வது பாடலிலே உமாபதி சிவம் அருளி செய்வார். அகம்புறம் என்றும் இரண்டால் அருச்சனை புரியும் இந்த சகம்தனில் இரண்டுமின்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும்
அதுதான் இங்க சொன்னார் இல்லையா, என் வயத்தினராய் கணியர் தீங்கரும்பர். அதுதான் இங்க சொன்னாரு, மகிழ்ந்து வாழும் நீர்மையார் போல ஞானம் திகழ்ந்து அகம்புறம் எனாத செம்மையார் நன்மையாரே. இது எப்படின்னா, உலகத்தவருக்கு ஒரு விருப்ப பொருள் இருக்கும்போது உலகப் பொருளை பெற்று அதனை அனுபவித்து மகிழ்வர். ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பார்கள்னா, சிவபெருமானாக இருக்கக்கூடிய அவனுடைய திருவருளை பெற்று அதனை அனுபவித்து பேரானந்தத்திலே திளைப்பர். அதனாலதான் சொன்னாரு, என் வயத்தினராம் கணியர் அத்தரும் தீங்கரும்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது சிவபிரகாசத்தோடு பொருத்தி பார்க்கலாம். அப்புறம் வெண்புரி நூல் கட்டியர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் இதுவும் தலைமகள் கூற்றாக இந்த பாடலும் அமைத்திருக்கிறார். இதுல சொன்னாரு, பொய்யிலா மெய்யருக்கு இனியர்னு சொன்னார். யாருக்கு இனியர்? மெய்யருக்கு. அந்த மெய்யர் எப்படிப்பட்டவர்? பொய்யிலா மெய்யர். அதனாலதான் உண்மை விளக்கத்துல மனவாசகம் நடந்தார். முதலிலே பாடல் சொல்லும் போது குருநாதர் இடத்திலே பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம்னு சொல்லுவார். அதனாலதான் இங்க சொல்றாரு, பொய்யிலா மெய்யருக்கு இனியர் என்று குறிப்பிடுறார். இது நம்ம அந்த பாடலோட பொருத்தி பார்க்கலாம். கடைசி கடைக்காப்பு, சரள மந்தார சண்பக வகுல சந்தன நந்தன வனத்தின் இருள் வீரி மொழுப்பின் இஞ்சி சுள் தஞ்சை ராசராசேச்சரத்திவரை அருமருந்தருந்தி அள்ளல் தீர்க்கருவூர் அரைந்த சொல் மாலை இறைந்தின் பொருள் மருந்துடையோர் சிவபதம் என்னும் பொன்னெடும் குன்றுடையாரே. திருச்சிற்றம்பலம். இதுல அருமருந்து என்று 3வது அடியில் குறிப்பிடுகிறார். அந்த அருமருந்துன்னு சொல்லும் போது உரையாசிரியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இவர் சித்தர் என்பதனால காயகல்பம்னு சொல்றாங்க. அந்த உடலை நீட்டிப்பதற்காக, ஆயுளை நீட்டிப்பதற்காக. ஆனா உண்மையிலேயே அருமருந்து அப்படின்னு சொன்னா நம்ம ஆழமா சிந்தித்து பார்க்கும்போது, சைவ சித்தாந்தத்தோடு சிந்தித்து பார்க்கும்போது என்ன பொருள் துணிக்கிறது என்று சொன்னால், 5 எழுத்து தான் அருமருந்து. அருமருந்து அருந்தி அப்படின்னு சொன்னா 5 எழுத்தை ஓதி மனதால் நினைந்து எப்போதும் 5 எழுத்தை அருந்தி அள்ளல் தீர்க்கருவூர். 5 எழுத்தை அருந்தி 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 அள்ளல் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மும்மலங்கள். அப்ப அவருடைய மும்மலங்கள் தீர அருமருந்து என்பது 5 எழுத்தாக கொண்டு அந்த 5 எழுத்தாகிய அருமருந்தை அருந்தி அருந்தி அள்ளல் தீர்க்க கருவூர். அந்த துன்பங்கள் எல்லாம், அந்த மும்மலம், குறிப்பா ஆணவ மலம் தான் மூலமலம் இல்லையா, அந்த ஆணவ மலத்தினுடைய தாக்கங்கள் எல்லாம், வாசனா மலங்களுடைய தாக்கங்கள் எல்லாம், இந்த பிறவி, அந்த பிறவி சுழற்சின்னு சொல்லலாம். அல்லல் என்று சொன்னால் பிறவி சுழல். அந்த பிறவியும் நீக்கிய கருவூர் தேவர் சொன்ன அந்த சொல் மாலை 10 பாடல்களும் பொருள் மருந்துடையோர், அந்த பொருளை சொல்லக்கூடியவர்கள் சிவபதம் என்னும் பொன்னெடும் குன்றுடையோரே. இந்த சிவபதம் என்று சொல்லும் போது அந்த இறைவனுடைய சிவலோகத்திலே இருப்பார்கள். இந்த திருப்பதிகத்தினுடைய திருக்கடை காப்பாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் நம்முடைய கருவூர் தேவர். அப்ப இந்த பாடலை முறையாக பாடுபவர்கள் சிவபதம் என்னும் பொன்னெடும் குன்று உடையாரே. உடையாரே என்று ஏகாரம் சொல்லி நமக்கு உறுதி செய்திருக்கிறார் கருவூர் தேவர். கருவூர் தேவர் எப்படிப்பட்டவர் சொல்லும் போது 5 எழுத்தை ஓதி 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 அவருடைய அந்த மலங்களை எல்லாம் நீங்கி ஜீவன் முத்த நிலையை பெற்றவர் என்பதை அவரே அங்கே குறிப்பிடுகிறார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பதிகத்தை நிறைவு செய்து அடுத்த பதிகத்தை தொடர்ந்து நாம் இறைவனுடைய பெரும் கருணையால் சிந்திப்போம். அப்போது அன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.